சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 6, ஆறாவது சங்கீதம். உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், எடுத்துட்டீங்களா? உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் ஆத்துமா மிகவும் வியாக்குலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரையும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவுறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவரின் நிமித்தம் மங்கி போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ரைட், உட்காருங்க. அநேக நேரங்கள் இயேசுநாதர் நம்மோடு கூட இருப்பதை நான் உணர முடியும். அநேக நேரங்கள் இயேசுநாதர் இருக்கிறத நம்ம உணர முடியாது. சில காரியங்கள் நடந்த பிறகு நாம் திரும்பி பார்த்தோம்னா அது நம்ம பலத்தினால் செஞ்சதாக இருக்காது. அதில் கர்த்தர் நடந்து வந்ததை நாம் உணர முடியும். பலத்திற்கு மிஞ்சின காரியங்களை தேவனிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும்போது ஒரு விசுவாசம் பிறந்து நாம் எதற்காக ஜெபித்தோமோ அதை பெற்றுக்கொள்வோம்ங்கிற விசுவாசம் வரும். அப்பமே அந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே விடுதலை ஆனதின் ஒரு பயங்கர சந்தோஷம் உண்டாகிவிடும். இதெல்லாம் கிறிஸ்துவனுக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள். உலகத்தில் உபத்திரவத்தின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில் நாம் ஜெபம் பண்ண போகும்போது வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆத்மாவில் கிரியை செய்கிற தேவனுடைய சக்தி நம் ஆத்மாவை பலப்படுத்தி நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. இதுதான் கிறிஸ்துவனின் தன்மை. பல நேரங்களிலே உலகமே கைவிட்ட சூழ்நிலையாய் மாறிடும். பல நேரங்களிலே நமக்கு பலன் இல்லாத மாதிரி மாறிடும். இந்த காலங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னே தெரியாது. அப்போ போய் நம்ம உபவாசம் இருந்தோ அல்லது வேதத்தை வாசிச்சோ நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம் இருதயத்திலே, ஆத்மாவிலே ஒரு தேவ சமாதானம் கொடுக்கிற சக்தி தேவனை தவிர யாருக்குமே கிடையாது. அது ஒரு அல்லேலூயா வனாந்தரங்களில் துணை இல்லாமல் நடக்க செய்யும். அவமானத்தின் மத்தியிலே எதையும் அல்லேலூயா உணராமல் நடக்க செய்யும். அல்லேலூயா எல்லாம் இழந்த நேரங்களில் எந்தவித பலவீனமும் நம்மை தொடாதபடி நடக்க செய்யும். அது தேவனுடைய கிரியைகளின் ஒரு பகுதி. ஊரே நம்மை அவமானப்படுத்தும். நான் இயேசு கிறிஸ்துவுக்காய் அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன். அதில் ஒரு சமாதானத்தோடு நாம் நடப்போம். அதுதான் இயேசு நம்மோடு இருப்பதின் அடையாளம். எல்லாத்தையும் இழந்துருவான். கையில் இருக்க கடைசி பைசா வரையும் இழந்துருவான். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் அவனை நடத்தும். நீங்கள் குறிப்பிட்ட காலங்கள் தான் இந்த காரியங்களில் ஓடிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இழந்தீங்களோ அது புறம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. 1 மடங்கு அல்ல 100 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள்னு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த இழப்பின் காரியங்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் பாதைகள்.
ஊடையில் யாருமே பேசக்கூடாது. ஊடையில் பேச வைக்கிறதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் மனிதனை சார்ந்து கொண்டால் வேதனையும், தேவனை சார்ந்து கொண்டால் விடுதலையும் உண்டாகும். இது பல காலங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கும். அதில் தேவன் விடுதலை கொடுத்துருப்பாரு. ஆனால் சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி மண்டே போட்டு இடின்னு இடித்து உபாசம் போட்டு மனதை ரொம்ப சஞ்சலப்படுத்தி துக்கப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. பல நேரங்களில் நம்ம ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நிறைய நேரம் கேட்டிருக்கு, நிறைய நேரம் நம்ம ஏன் அந்த காரியம் கேட்கப்படலை அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். ஏன்னா பயங்கரமான பிரச்சனையில் இருந்தெல்லாம் எனக்கு கர்த்தர் வியாதியில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தார். அந்த கொடுத்த நேரங்களில் நான் பண்ண ஜெபங்களும் கொடுத்த பிறகு தேவனை விசுவாசித்த காரியங்களும் என்னை பலப்படுத்தியது. ஆனால் அடுத்த கட்டம் வரும்போது தேவன் என்னை விடுவித்த காரியங்கள், அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், விடுவித்த காரியங்கள் எனக்கு சமாதானத்தை தரவில்லை. அந்த தேவன் என்னை நடத்தின விதத்தை நான் மறந்தபடினாலே நடக்க போற காரியத்துக்கு உண்டான விசுவாசம் வருவதில்லை. அது என்ன ஆகுதுன்னா, எனக்கு மன சோர்வு உண்டாயிருது. எல்லாரும் எல்லாம் கம்முன்னு இருக்கு. அல்லேலூயா. என்ன செய்யணுன்னே தெரியாது. உடனே ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். என்ன கேள்வி கேட்க ஆரம்பிப்போம்? ஆண்டவர் நீர் இருக்கிறா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா? நீர் நான் எவ்வளவு சங்கடப்படுதேன் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படின்னு புலம்புனாலும் அங்கே வேதங்க அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அவன் அழகா ஜெபம் பண்ணான். ஆண்டவரே ஒரு விசை கரடி ஒரு விசை சிங்கம், இந்த கோலியாத்தை மாத்திரம் அழகா ஜெபம் பண்ணான். ஆனால் நன்றியோடு கூட துதிக்கிற நமக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் அதில் விசுவாசிக்க உண்டான பலன் இல்லை. விசுவாசிக்க உண்டான பலன் இல்லை. அப்போ தான் நம்ம கேள்வி கேட்கமா, ஆண்டவரே எவ்வளவு நாள் இந்த சங்கடத்தை படம், இந்த வீட்டில் சின்ன வீட்டில் எவ்வளவு நாள் இருக்கும், இதை இந்த வீட்டுக்காரியை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் இருக்கலாம், இந்த வீட்டுக்காரரை வச்சுக்கிட்டு அப்படி கேட்க மாட்டோம். அந்த கேள்வி மட்டும் கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆண்டவரை எவ்வளவு நாள் ஆண்டவர் இந்த சங்கடத்தை போட்டுக்கிட்டு இருக்கா? எவ்வளவு நாள் இந்த வியாதியில் நான் சங்கடப்படா? எவ்வளவு நாள் என் தரித்திரத்தில் சங்கடப்படா? எவ்வளவு நாள் என் அவமானத்தில் சங்கடப்படா? அப்படின்னு அநேக நேரம் நம்ம தேவனை நொந்து கொள்ளுகிறது உண்டு. வாசிப்போம். 3:4. வியாக்குலப்படுகிறது. ஆமென். திரும்பும் கர்த்தாவே, விடுவியும். ஆமென், ஆமென். இதுதான் பிரச்சனை. ஆத்மா போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வீட்டிலலாம் அந்த வயசாளிகள் படுக்கையில் இருந்துன்னு வச்சுக்கிடுவோம், பயங்கர வேதனை. நீ எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு அதுதான் கண்ணில் தெரியும். ஒரு பக்கம் பார்க்க போனால் பாசம், அந்த பாசத்தில் அவ்வளோ அந்த இது ஒன்றுமே செய்ய முடியாது.
இன்னொரு பக்கம் பார்க்க போனால் வேதனை, அது அது பயங்கரமான உபத்திரம். அது ரொம்ப நாள் நான் அனுபவித்தேன். அப்போலாம் என்னுடைய கேள்வி, ஆண்டவரே எதுவரையும் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இருக்கும்? அல்லேலூயா. ஐயா, உன் பிரச்சனை ஒரு 6 மாதம் இருக்கும், ஒரு 2 மாதம் இருக்கும், அல்லது 10 நாள் இருக்கும்னா நமக்கு என்ன இருக்கும்? எண்ணிக்கிட்டாது இருப்போம். 9 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சுன்னு. அந்த பிரச்சனை என்னைக்கு முடியுதுன்னே தெரியாது. சில ஆட்கள் அந்த வண்டிக்கு தக்கன தன் கலப்பை இது தோலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பிரச்சனைக்கு தக்கன தன்னை மாற்றிக்கொள்வார்கள், பிரச்சனையை சுமப்பதற்காக. சிலர் ஆண்டவரை ரொம்ப கேள்வி கேட்பட, ஆண்டவரை எதுவரை ஆண்டவரை என்ன எவ்வளோ நாள்? எல்லாத்துக்கும் வரக்கூடிய காரியங்கள் தான் அது. இந்த அவமானங்கள்லாம் இருக்குது, அது பயங்கரமான மோசமானது. அவமானங்கள், நிந்தைகள், நெருக்க, பசி, அது ரொம்ப மோசமானது. தரித்திரம் இருக்க, அது மாதிரி மோசமானது ஒன்றுமே கிடையாது. அல்லையா, பொங்குனா சோறு கறி வைக்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, உப்பு அங்கே துட்டுருக்காது. அந்த காரியங்கள்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப இல்லை, உலகத்தில் அவ்வளோ இல்லை. முதலெல்லாம் அரிசிக்கெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடு, பருப்பு கிருப்பெல்லாம் வாங்கவே முடியாது. 20 மில்லி எண்ணெய் வாங்கிட்டு வருவேன், தேங்காய் எண்ணெய், எண்ணெய் கடல் எண்ணெய். அது வாங்கிட்டு போகிற யாராவது ஒரு சின்ன பாட்டிலாவது வாங்கிட்டு வரணும். அது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில். ஆர்மம் கடையில் போய் 20 மில்லி ஊற்றுவான், அவன் கீழே முட்டு போல் கிடக்கும். அங்கே சட்டியில் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுவா, அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். 1 மைல் தூரம் என்ன வருது, என்ன உள்ள போகுது? இல்லையா? இது என்னைக்கு கழியும்? இந்த என்னைக்கு முடியும்? ஒவ்வொரு உபத்திரங்களுடைய நிலைமை, ஆண்டவரே இது எதுவரை, என்னைக்கு, எவ்வளோ நாள் நான் சுமக்கட்டும்? வாசிப்போம். அடுத்தால 5வது வசனமும் 6வது அல்ல 8வது வசனமும் 9வது வசனமும். அக்கிரமக்காரரே, ஆமென், அகன்று போங்கள். என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். போதும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டுட்டா கேட்கப்படலையா? விசுவாச அறிக்கை பண்றா. ஆனா அறிக்கைக்கு முந்தி என்ன சொல்றா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுதா? முதவரின் 8வது அதிகாரத்தில் பிற்பகுதி, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அடுத்தல என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் என்ன விண்ணப்பத்தை கேட்டார். இது அல்லையா முடிஞ்சு போன காரியங்கள். அதுக்கப்புறம் என் ஜெபத்தை இனிமேலாம் ஏற்றுக்கொள்ள போறார். அப்போ கேட்டாருங்கிறது என்னத்தை சொல்றா? விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. கேட்டார். என் ஜெபத்தை கேட்ட, என் அழுகின் சத்தத்தை கேட்டார்யா. அல்லேலூயா. இந்த விசுவாசம் வந்துட்டா நீ தப்பிச்சிருவீங்க. ஜெபமே பண்றதில்லை, அது ஒரு பகுதி. நெருக்கம் வரும்போது அழுது ஜெபம் பண்ண காலங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கா. பயங்கர நெருக்கம் வரும்போது உடனே ஆலயத்தை திறந்து உள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு, இந்த நம்ம இடையாளில் இருக்கும்போதெல்லாம் உடனே கதவை பூட்டிக்கிட்டு உடனே ஐயா ஆண்டவரே ஆண்டவரேன்னு போட்டு ஜெபம் பண்ணி அந்த அழுகையெல்லாம். இப்போ எப்படி ஜெபம் தெரியுமா? ஹாய் ஆண்டவரே, என் பிரச்சனை இது. ஏன்னா அந்த வருத்தத்துக்கு உண்டான பக்தி இல்லை, வருத்தம் இருக்கு. அந்த பக்தியின் குறைவு தான் இன்னைக்கு ஜெபத்தின் தன்மை குறையுது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 13வது அதிகாரம் 1, 2, 3. ஆமென். முகத்தை எனக்கு மறைப்பீர்,
இருதயத்திலே ஆமேன் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். ஆமேன். உயர்த்துவான். போதும். அவன் இப்போ இதுலயே என்ன ஜெபம் பண்றான் தாவீது? எது வரைக்கும் ஆண்டவரை? சத்துரு உயர்த்தி என்னெல்லாம் செய்தானா? அல்லேலூயா. எது வரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? மறந்துட்டாரா? மறைச்சிருக்காரா? அப்ப ஏன் இப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என் முகத்தை என்னையா மறந்துட்டே இருங்க. அவன் மறந்ததுனாலதான் அவர் மறங்கிறதுன்னு தெரியுது. இவன் அவரை மறந்துட்டான். ஆனா அவர் மறக்கல. அவர் முகத்தை மறைக்க வச்சுட்டாரு. உலகம் முழுவதும் முகம், அவர் முகம் நமக்கு நோக்கி தான் இருக்கு. ஆனா இவனுக்கு அது மறைவா இருக்கிறது. அர்த்தம் என்ன இருக்கு? மறந்தீர் என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. எது வரைக்கும் ஆண்டவரே? அநேகருடைய கேள்வி தான். எது வரைக்கும் ஆண்டவரே? என் வேதனை எது வரைக்கும்? என் துன்பங்கள் எது வரைக்கும்? அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம் 6வது வசனம். அப்போது வாசிக்கணும். அது என்ன வேதம் சொல்லுதுன்னா, இவ்வளவு பிரச்சனை வருது, நிந்த வருது, நான் எது வரைக்கும் கத்திட்டேன். ஆனா நான் இப்ப என்ன செய்ய போறேன்? ஒரு காரியம் செய்வேன். நான் தகுதியற்றவன், நீர் எனக்கு இரக்கம் செய்வீர் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் தகுதி இல்லாதவன், நீர் கிருபை செய்வீர், அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்தல உம்முடைய ரட்சிப்பினால் ஆமென். உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வரும் பொழுது என் இருதயம் சந்தோஷப்படும். நான் உம்மை நம்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆமென். அவரை பாடுவேன். நன்மை செஞ்சிட்டாரா செய்யலையா? அப்ப அதான் பாடுங்க. எது வரைக்குங்கிற கேள்வி உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. அநேகருடைய தன்மை இயேசுவை நமக்குள் இழந்ததுனால தான் முன்னாலே இருக்கிற பாரங்கள் பெரிய மலை போல தோண காரணம். அல்லேலூயா. மலை பெருசா இயேசு பெருசா? அப்ப எதை மனசுல பெருசா வச்சிருக்கோம்? எந்த மலைய? அதான் பிரச்சனை. பிரச்சனையை விட தேவன் ஒரு வசனத்தை எடுக்கணும். அந்த காரியத்துக்கு இருக்கிற வசனத்தை 100 தடவை சொல்லணும். அதில் விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசம் பிறந்து அந்த வசனத்தை அறிக்கை செய்து இந்த வசனத்தின்படி எனக்கு செய்வாருங்கிற விசுவாசம் அதில் பிறக்கும். விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசம் உங்களை காப்பாற்றிடும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 74வது அதிகாரம் 7, 8, 9, 10. அவர்கள் கண்கள் கொடுத்தினார். 74 உமது பரிசுத்த ஸ்தலத்தை இறையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை மட்டும் இடித்து படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் ஆமென் தங்கள் இருதயத்தில் சொல்லி உள்ள ஆலயங்கள் எல்லாம் ஆமென் சுட்டரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணோம் தீர்க்கதரிசியும் இல்லை. எது வரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. இன்னைக்கு பார்த்த சர்ச்சை ஏகப்பட்ட சர்ச்சை இடிபட்டு அவங்க அநேகர் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு திரும்ப வேத இல்லை அவங்க அந்த அவங்க மதத்துக்கே போயிட்டாங்க. போறவங்களுக்கு சலுகைகள். முக்குடல் வாங்க 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 இங்கே இங்கே வீடு எடுத்து இருட்டு நீங்கள் வாங்க வாங்க உட்காருங்க.
ரைட்டு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. ரைட், இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டுட்டு, எத்தனையோ ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுட்டு, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா அந்த மதத்திலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் கடந்த நாட்கள் நடந்தது இதுதான். அல்லேலூயா. நம்ம ஆலயமும் இடிக்கப்பட்டுட்டு. அல்லேலூயா. கேள்வி உள்ள கேள்வி, ஏன் ஆண்டவரே நல்லதானே ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த காட்டுக்குள்ள ஒத்தடி பாதையில் இங்க இவ்வளவு சங்கடப்படணுமா? அழகா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா டக்குன்னு அவன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருப்பானே. போலீஸ் வருமா? அல்லேலூயா. இப்போ இப்படிதான் பிரச்சனை. இது ஜெபம், நம்முடைய ஜெபம். ஆண்டவரே சுட்டரித்து போட்டார்கள், அல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், அல்லேலூயா. சோலைகளை அழித்துட்டாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? வேதனை. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, 6 மாதத்துக்கு முன்ன அதில் 1 லட்ச ரூபா போட்டிருக்கு. 6 மாதத்துக்கு முந்தி தான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கு. மேலே சீட்டு, அந்த கம்பி, அந்த ஆங்கிள்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு வாங்கினது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. 9, 10. தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்போதும் தூசிச்சுக்கிட்டே இருப்பானோ? எல்லாத்துக்கும் காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. நம்ம காலங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் செழிப்பை நோக்கி விசுவாசித்து காத்திருக்கணும். உங்கள் வீட்டில் வர பிரச்சனைக்கு தேவன் விடுதலைக்கு உண்டான காரியத்தை வைத்திருக்கிறாருங்கிறத நீங்கள் விசுவாசித்து காத்திருக்கணும். காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இருதயத்தை இழைக்க தான் பண்ணும், ஆனால் ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நம்ம காத்திருந்து அல்லேலூயா. பொற்தகட்டில் வைக்கப்பட்ட என்ன வச்சு அத்தை மட்டும் சொல்லுமா? வந்துட்டு டக்குன்னு அது பொறுத்தட்டில் வச்ச சமமாக இருக்கும். எனக்கு பூரணமாக தெரியல. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு காத்திருக்கிறவங்கள அது பயங்கர சங்கடம். இப்போ நம்ம காத்திருக்கோம். எத்தனை வருஷம் காத்திருக்கோம்? 32 வருஷமாக காத்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? எழுப்புதலுக்கு. என்ன சாதாரணமாக காத்திருக்கல, எல்லாவற்றையும் இழந்து காத்திருக்கேன். அல்லேலூயா. எந்தையும் சாராமல் காத்திருக்கேன். ஆனால் நான் எவ்வளவு காத்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு என் குடும்பத்தில் அநேகர் காரியங்களை தேவன் முன்னின்று நடத்தினதை எல்லாரும் பார்த்தோம். குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தையே நகை எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. மைமாவுக்கு எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல. அவள் அம்மா பேரே கோல்டா தான். இல்லையா? பிறந்த உடனே ஒரு கவலை. என்ன கவலை? எவ்வளவுக்கு வச்சிருக்கோம், எப்படி கட்டி கொடுக்க போகிறோம். ஆம்பளை பிள்ளை எப்படி மாடு மேய்ச்சா அதை நம்ம கஞ்சி ஊற்றுவான். பொட்டை பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போகிறதுனால நம்ம ஏதாவது செய்யணும். என்ன சேர்த்து வச்சுருக்க? சேர்த்தே வைக்கல. அந்த எண்ணம் எனக்கு இல்லவும் இல்லை. ஐயோ சேர்த்து வைக்கணுமேங்கிற எண்ணம் இல்லவும் இருந்ததில்லை. ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சது, எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது ஒரு சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாருக்கும் தெரியும். நான் தெரிஞ்சது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம வாசிப்போம்.
13, 14, 15. தேவரீர் உம் வல்லமையினால் பிளந்து. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? இந்த தேசத்தில் கிறிஸ்துவர்களுக்கு ஆலயத்துக்கு விரோதமாக எழும்புகிற சக்தி சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற வலு சர்ப்பம். அல்லேலூயா. நீங்கெல்லாம் ஆவிக்குரிய தன்மையில் வந்தால் தான் இந்த ஆத்ம கண்களில் அதை பார்க்க முடியும். அந்த வலு சர்ப்பம் ஒரு தேசத்தை ஆளுகிறது. யூபிலேயோ அந்த எம்பிலையோ இங்கெல்லாம் போய் ஆலயத்தை அடிச்சிட்டான்னா உடனே டக்குன்னு உள்ளே பிடிச்சி போட்டு கொண்டுருவாங்க. ஆனால் நீங்கள் யூபிலேயோ எம்பிலேயோ போய் ஒரு ஆலயத்தை அடிச்சிட்டோம்னா இடித்தவனை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுமா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த மறு நிமிஷம் உடனே உங்கள் மேலே கேஸை போட்டு உள்ளதில்லையும் யூபி எம்பிலலாம். அல்லேலூயா. யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா? இவர் அகஸ்டின் சுகுமார் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. 880 சர்ச்சை 100 சர்ச்சை இருக்குன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பீகாரில் இருக்கார். ஆனால் எங்கே இருந்தாலும் சர்ப்பம் தான். அங்கே போனால் சிங்கமாக மாறும், அங்கே போனால் 100 இடத்துக்கு போனால் முதலையாக மாறும். சர்ப்பம் தான். அது கடிக்க தான் செய்யும். அது எந்த இப்போ நம்ம இல்லை திராவிட கழகங்கள் ஆடுறதுனால சர்ச்சுக்கு பிரச்சனை இல்லைன்னு வேற ஒரு கோணத்தில் வரப்போகுது. ஆமென். வேதம் சொல்லுது இந்த கொலைப்படி பூரா வலு சர்ப்பத்தினால உண்டாகிற பயங்கரமான ஒரு சக்தி. தேசத்தில் கிறிஸ்துவர்களை அழிக்கணும்னு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க. பார்வோன் முயற்சி பண்ணான். அவன் கூண்டோட செங்கடலை அமிழ்த்தப்பட்டான். அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர்? நேபுகாத்நேசர் அவனாம் இந்த ஆலயத்தில் உள்ள பரிசுத்த பாத்திரத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அவன் நிலைமை என்ன? மாட்டை போல் அவன் என்ன செஞ்சானா? புல்லை தின்றான். இப்படி எத்தனையோ இதெல்லாம் இது மனுஷனாக பார்க்கிறத விட நான் சர்ப்பமாக பார்க்கணும். வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்தை நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. அடுத்த லைனில் இருக்கு. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு. ஆமென். போதும். வனாந்தரத்தில் யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்ம தான் இருக்கோம். முதலைகளின் இதெல்லாம் அதாவது இந்த சர்ப்பத்தை முதலையோடு ஒப்பிடுகிறார். ஏன்னா அதோட கோரத்தன்மை. முதலைக்கு நாக்கு கிடையாதோ? நாக்கு கிடையாதோ? உண்டோ? ஒரு பெரிய பசுவை நினச்சிது டபக்குன்னு பின்னத்திங்கால கடிச்சிக்கிட்டு தூக்கி ஒரு அரை அந்த கதிரடிக்க மாதிரி அடிக்க பார்க்கணும். எங்கே தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு ஒரு 3-4 சுற்றுது. அந்த ஒரு சந்து மாத்திரம் அது வாயில் அமுட்டிக்கிடுது. தொலி உரிக்கவோ அதெல்லாம் கிடையாது. டபக்குன்னு ஆக்காக்குன்னு கடிச்சு முடிக்க வேண்டியது. அல்லேலூயா. பெரிய பெரிய மாடுகளை என்னதே முதல்ல எல்லா நாட்டிலையும் கொரோனா வந்தது. வடகொரியாவில் மாத்திரம் கொரோனாவே வரல. வடகொரியாவில் மட்டும் ஏன் கொரோனா வரலன்னா கொரோனா அறிகுறி தெரிஞ்சாலே உடனே முதலைக்கு ஏற. ஆனால் முதலைக்கு கொரோனா வரல. அவர் தாத்தா இறந்துட்டார். இறந்து 10 நாளில் யாராவது சிரிச்சா ஜெயில். சட்டம், ஒரு நாட்டின் சட்டம். எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, யாராவது சிரிக்கிறத நாங்கள் பார்த்து உங்களுக்கு ஜெயில் தண்டனை. யார் போட்டான்? அவன் அந்த அதிபர் மவளுக்கு ஒரு பேரை வச்சிட்டான். மவ வளர்ந்துட்டு வருது, உடனே ஒரு சட்டத்தை போட்டான். என் மக பேர் இந்த நாட்டில் யாருக்கும் இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா அவங்க பேரை பேரை மாற்றிருங்கன்னு உடனே சட்டம். எல்லாத்தோட தாத்தா இறந்த கூத்து தான் பெரிய கூத்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுது
அல்லேலூயா. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுப்பார். முதல்ல கறி இல்லை, அதன் கிரியைகளினாலே நாம் இழந்து போனவைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நறுக்கி ஜனங்களுக்கு உணவாய் கொடுப்பார். சர்ப்பம்லாம் அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. வீடுகளில் சர்ப்பத்தின் கிரியைகளை பார்த்தீங்கன்னா தெரியவே. நான் ஒரு வீடு ஒரு அல்லேலூயா எங்கள் ஊரில் ஒரு வீட்டில் 8 பிள்ளைகள், மாடு கிடக்கு, எருமை மாடு கிடக்கு, வைக்கப்படப்பு அங்கே பக்கத்துலலாம் இருக்குது, ஒரு 10 ஆட்டுக்குட்டி இருக்குது, கோழிகள்லாம் இருக்குது. அதே வீட்டில் ஒரு 6 பாம்பு, சரியான பாம்பு. ஆனால் வீடு பேர் நம்ம இந்த வீடெல்லாம் கிடையாது. இப்போ உள்ள இந்த வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஓலப்புற வீடுகள், இந்த ஓட்டு சாய்ப்பு வீடுகள். அந்த சாய்ப்பு அந்த வீட்டுக்குள்ளே 6 பாம்பு கிடக்கு. இந்த 8 பிள்ளைகளும் நடமாடுது, ஆடு மாடுகள் நடமாடுது, எல்லாம் நடமாடுது. பாம்பு ஆளை பார்க்கல, ஆள் பாம்பை பார்க்கல. அது எப்படி இருந்தது? அதுக்கு தெரியாமல் நம்ம இருந்திருக்கோமா? நமக்கு தெரியாமல் அது இருந்திருக்கோம். அவ்வளவு ரொம்ப நாள் இருந்திருக்கு. ஏன்னா பாம்பு இந்த பாம்பில் உண்ணியெல்லாம் கிடந்தது. உண்ணி இருக்குல்ல, மாட்டு உண்ணி இருக்குல்ல, அது பாம்பில் போய் கடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நிறைய நாள் அந்த மாட்டு கூட கிடக்கு. அல்லேலூயா. மாட்டுக்கும் தெரியல, ஆளுக்கும் தெரியல, பாம்புக்கும் தெரியும். பாம்புக்கு காது இல்லைம்பாங்க. நீங்கள் கீழே மிதிக்கும் போதே அது எங்கே இருந்தாலும் அதிர்வில் கண்டுபிடிச்சிடும். அல்லேலூயா. உடனே அதிர்வு மோப்ப சக்தி அல்லேலூயா இதனால கண்டுபிடிச்சிடும். அதுக்கு கண்ணில் தான் காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, கண்ணில் தான் காதுன்னு சொல்லுவாங்க. கண் வழியாக தான் எல்லாவற்றையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது நம்ம பார்க்கும், நம்ம எதை மாதிரி பார்க்க மாட்டோம். ஏன் அதே பிரச்சனை தான் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் நடக்கு. எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு தெரியுது நம்ம இருக்குது. நமக்கு தான் எங்கன்னா பாம்பு இருக்குன்னே தெரியல. ஏன் பாம்பு நம்மளுக்கு கொஞ்சத்துக்கா இருக்கு, கொத்ததுக்கு இருக்கு. இதை யாருமே பயப்படுறதில்ல, கவனிக்கிறது இல்லை. ஆமென். நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா நல்ல பாம்பே வீட்டுக்குள்ளே கிடந்தாலும் சுசு விட வந்துட்டு போட்டுருவாங்க, அடிக்க மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சிருவான். பாம்பு அல்லையா, பாம்பை ஏன் அடிக்கும்? கொத்திடப்படாதுன்னு. அல்லேலூயா. ஆனால் இந்த பாம்பை மட்டும் நம்ம நிச்சய மாட்டோம், தேடவும் மாட்டோம். அதை பாம்புன்னு நினைக்கிறது இல்லை. அது என்னமோ ஒரு வாரத்தில் இருந்து போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு வாரத்தில் இருந்து போவோம். ஒரு நாள் அதை மிதிச்சிட்டோமா கொஞ்சிரும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 15, 16. ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், பண்ணினீர். ஆமேன். உம்முடையது. ஆமேன். ஆமேன். இதுதான் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் வந்தாலும் பாம்பு எங்கே கிடக்குன்னு தெரியும். எது வரைக்கும்ங்கிற கேள்வி உங்களை விட்டு போகும். அல்லேலூயா. நீங்கள் பார்க்கிற விதமே மாம்சத்தில் பார்க்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. அதுக்காண்டி இந்த போலீஸுக்காரங்க பூராமே, நான் போலீஸ்காரனுக்கே பொண்ணு கட்டி கொடுக்கக்கூடாது, வக்கீலுக்கே பொண்ணு கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு கட்டி கொடுத்துட்டு ரொம்ப வருஷங்களாக சங்கடப்பட்டாச்சு. எதை பார்த்தாலும் சந்தேக பார்வை. யார்? போலீஸ். யாரை பாருங்க. இப்படி பார்க்கும்போதே என்ன தாவிது வந்துட்டா, அங்கே மனசுக்குள்ளே என்ன ஓட தெரியுமா, இவர் முழிக்கிற மொழி சரியில்லையே, அடுத்த ஆடை பற்றி நம்ம ஆட்டு கூட விட்டுட்டு வந்துருப்பாரோ, இது நீ இப்போ செஞ்சிருக்க மாட்டேரு. அவருடைய எண்ணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். போலீஸ்காரனுடைய புத்தி இருக்க யாரெல்லாம் கேட்காங்களா தெரியல கருத்தாவே. ஏன்னா எங்கள் அக்காவை கட்டி கொடுத்ததுனால சொல்லுதுமையா, வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லையா, சந்தேக புத்தி.
இந்த 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 பார்வை தவறான பார்வை. ஆனால் நீ ஆவிக்குரியவர்களாக வந்து பிறகு உங்கள் வீட்டில் கிரியை செய்கிற பார்வையே வித்தியாசப்படணும். பார்வையே வித்தியாசப்படணும். நீ எந்த பார்வையும் சொல்லலை, ஆத்தும பார்வையை சொல்கிறேன். பிள்ளை இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பிள்ளைய பொய் சொல்லாதன்னு யாராவது சொல்லி கொடுக்கமா? உண்மை பேசுன்னு இந்த பொய் சொல்லாதன்னு சொல்கிறது யார்? எங்கேருந்து படிச்சுட்டு வந்த ஆணுக்கள்லேருந்து வருது. நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும், பிள்ளையோடைய தன்மைகளை. அல்லேலூயா. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இதெல்லாம் காரியங்கள். நீங்கள் எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வெளிச்சம் வரைந்தான். எது வரைக்கும்னு கேட்டால் கர்த்தர் வந்து சர்ப்பத்தை வெட்டு தண்ணினான். எது வரைக்கும்னு கேட்டீங்கன்னா உங்கள் சஞ்சலம் மாறணும்னா அல்லையா கிருபை பெரும் வரைந்தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே விடுதலை ஆயிரும். அல்லேலூயா. ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் மனம் திரும்புத வரையும் சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ சுத்த மனம் திரும்புதலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிருபை கிடச்சிரும். மனம் திரும்புதல் வந்து உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும். பரிசுத்தம் வந்தால் தான் உங்களுக்குள்ள தேவனே வந்து கிரியை செய்ய முடியும். அதனால் மனம் திரும்புதல், அடுத்தால கிருபை. மனம் திரும்புதல் ரட்சிப்பு, மனம் திரும்புதல் அல்லையா சர்ப்பத்தை அவரே கொண்டுருவார். அல்லேலூயா. உங்களை விடுதலை ஆகிறார், வெளிச்சத்தை அனுப்புவார். நீங்கள் மனம் திரும்பாமல் வெளிச்சமோ, மனம் திரும்பாமல் கிருபையோ, மனம் திரும்பாமல் ரட்சிப்போ பெறுவதில்லை. மனம் திரும்பினா உங்கள் சர்ப்பத்தை தேவன் அல்லேலூயா அழித்து விடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும்